ஞானசேகரன் செல்போனில் பேசியதாக கூறப்படும் நபர் யார் என கேட்டு பதாகை ஏந்தி அதிமுகவினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை ராயப்பேட்டில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் அதிமுகவினர் திடீர் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக அதிமுகவினர் திடீர் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த விவகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் விசாரணையும் நடைபெற்று பல்வேறு உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையிலே அதிமுக இந்த போராட்டத்தை மேலும் இதை கையில் எடுத்து இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலிலே தற்போது அதிமுக ஐடி விங் சார்பிலே ஒரு நூதன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. திடீரென்று ஒரு 50 பேர் திபுதிபுவென அவர்கள் உள்ளே புகுந்து அந்த மாலினுடைய கிரவுண்ட் புளோர் தரைதளத்திலே சுற்றி நின்று கொண்டு கையில் ஒவ்வொருவரும் பதாகைகளை ஏந்தியபடி அங்கு செல்லக்கூடிய பொதுமக்களிடமும் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார்கள். அவர்கள் நீதி வேண்டும் எனவும் அந்த பொதுமக்கள் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அந்த மாலிலே சுற்றி நிற்கக்கூடியவர்களுக்கு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் போல அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பது போல அவர்கள் பதாகைகளை கையில் ஏந்தி இருக்கிறார்கள். அந்த பதாகையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், யார் அந்த சார், அப்புறம் ஹேஷ்டேக் போட்டு சேவ் அவர் டாட்டர் அப்படி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அந்த ஒரு சார் வருவார் என்றும் பேசப்பட்டதாக அது சொல்லப்பட்டது. எனவே ஒரு நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஞானசேகரன் என்ற ஒரு நபர் தான் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றொருவர் அவர் போனில் பேசியதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஒரு சார் என்று பேசப்பட்டது. யார் அந்த சார்? அவரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இதில் உண்மையான குற்றவாளிகள் வெளியில் இருக்கிறார்கள், அவர்களும் சேர்த்து தண்டிக்கப்பட வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு வலியுறுத்தலாக இருக்கின்றது. இன்று காலையில் ஏற்கனவே கடலூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அதிமுக ஐடி விங் சார்பில் துண்டு பிரசுரங்கள், சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது. அதே இப்ப கையில் பதாகையாக என்ன ஏந்தி இருக்கிறார்களோ அதே விஷயத்தை சுவரொட்டிகளாக மாற்றி பல இடங்களில், பொது இடங்களில், மக்கள் பார்வைப்படக்கூடிய இடங்களிலே அவர்கள் ஒட்டி இருந்தார்கள். இந்த நிலையிலே தான் தற்போது எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் சுமார் 50 பேர் ஒன்று திரண்டு இந்த அதிமுக ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுடன் கவனத்தை ஈர்த்து ஒரு நூதன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் இரண்டாவது குற்றவாளி யார், அவர் பற்றிய முழுமையான விவரங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது இவர்களுடைய அந்த நோக்கமாக இருக்கிறது.